அதுக்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று தான், அந்த சொத்தை வந்து அவர் பிரித்து கொடுக்கும்போது ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவங்க பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்குறாரு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கட்சிக்குள்ள இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்கு. முகுந்தனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு, தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு அன்புமணி நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தா கட்சி உடைஞ்சிரும், கட்சிக்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தெரியாதா? நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தேன்னு ஒன்று சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்துல ரிசர்வேஷன் நான் தான் பாடுபட்டேன், அவங்க அதுதான் எப்பவுமே கிளைம் பண்ணுவாங்க. இடஒதுக்கீடுக்கு வந்து பெரிய அளவுல ராமதாஸ் அவர்கள் இவனுக்கு அவனுக்கு என்ன கிடக்குது? அது செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து 60 இடத்துல போட்டிடுவோம், 50 ஜெயிப்போம், படுத்துக்குனே ஜெயிப்போம், 40 படுத்துக்குனே ஜெயிப்போம். எதாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவானா, அந்த வித்தை என்கிட்ட தாங்குது. எத்தனையோ வித்தையை பார்த்தாச்சு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பாமக கட்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்பா மகனுக்கு இடையேயான சண்டை வந்து தினம் தினம் வந்து ஒரு பூதாகரமா வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. அப்படி என்னதான் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை? 2 பேருக்கும் உள்ள ஆமா, என்ன பிரச்சனை சார்? அவர் வந்து கட்சியை நான் தான் நடத்தணும்னு நினைக்கிறார் ராமதாஸ். அன்புமணி என்ன நினைக்கிறார், உங்களுக்கு வயசாயிடுது, நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் பிரச்சனை. ஸோ அது இல்லாமல் அன்புமணியை தவிர அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். சரி, ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அன்புமணிக்கு ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு தான் இருக்குது. ரெண்டாவது, அவர் நான் ஃபோன் அடித்தாலே அவர் வந்து எடுக்க மாட்டுறாரு. அவர் 4 ஃபோன் வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு ஃபோனு கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாரு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது உதவி பண்ணுறதுக்கு தான் முகுந்தன் பரசுராமனை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, தகராறு. சின்ன பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை ஏன் இங்கே அனுப்புறீங்கன்னாரு. அவன் சின்ன பையன் இல்லை, அவன் தான் வந்து போன கடலூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அவன் தான் இது கேண்டிடேட்டாக இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா தேர்தல் டைமில், அவன் 4 எம்பிக்கு அவங்க தான் பார்த்தது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கான். இப்போ அன்புமணி வந்து சின்ன ஆள், அவர் ஒன்றுமே இல்லை. அன்புமணி எப்போ மந்திரி ஆனார்? 36 வயசு. இதை கூட்டு போய் கலைஞர்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டோன்னே இன்றைக்கி வந்து எம்பி, ராஜ்யசபா எம்பி, நாளைக்கு வந்து மத்திய மந்திரி. ஸோ உனக்கு என்ன வயசு இருக்குது, நீங்கள் என்ன எந்த கட்சிக்காக இதுக்காக வேலை பார்த்துருக்கியா? ஒன்றும் இல்லை. அவர் வந்தார். ஏன் இந்த கட்சியிலே ஏகப்பட்ட பேர் அது மாதிரி தான் வருவாங்க. இப்போ ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க இன்னைக்கு காலையில் சேர்றாங்க, மத்தியானம் மாநில இளைஞரணி செயலாளர். அவங்க வரும்போது சேர்ப்பீங்க, பிடிக்கலன்னா அவங்கள திட்டி சிங்கப்பூர் சிங்காரி அது இதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்க. இது மாதிரி இந்த பொங்கல் ஒரு மணிகண்டன் ஒருத்தர் காலையில் சேர்றாரு, அவர் வந்து மத்தியானம் வந்து மாநில துணைத் தலைவர். ஸோ இதுலேருந்து மன்சூர் அலிகான்லேருந்து எல்லாரும் இங்கே வந்தவங்க எல்லாம் இப்போ ரஞ்சித்லேருந்து இப்போ காலையில் சேர்ந்தவொடனே உடனே பதவி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒன்றும் புதுசு இல்லை அந்த கட்சிக்கு. ஸோ இப்போ ஒரு கேட்கறதுக்கு இந்த பரசுராமன் வரக்கூடாது. அதுக்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று தான், அந்த சொத்தை வந்து அவர் பிரித்து கொடுக்கும்போது ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவங்க பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஸோ அந்த பொண்ணு தான் சின்னதாக இருக்கும்போது வயசுலேருந்து அவர் ஒரு 14 வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அவர் அவங்க வீட்டில் தான் இருக்குது. அவங்க வந்து இவர் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறது, போகிறது, கேர் எடுத்துக்கிறது அதெல்லாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருக்குது. அந்த பசங்களும் அவரோட தான் தங்கியிருக்காங்க, இவர் வீட்டில் தான் இருந்தாங்க பேரன்கள்லாம். ஸோ இன்றைக்கு அவர் தங்கியிருந்த வீடு, அவர் தங்கியிருந்த ஹாஸ்பிட்டலு, அவர் வச்சிருந்த கேஸ் ஏஜென்சி அது இது எல்லாமே காந்திக்கு தான் கொடுத்துட்டார், பெரிய மகளுக்கு. ரெண்டாவது அந்த இதில் வந்து மொலசூர்னு ஒரு ஊர்மா, பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் திருப்பி திண்டிவனத்துலேருந்து அங்கே ஒரு 100 ஏக்கர் நிலம் ரோடு மேலேயே காம்ப்ளெக்ஸ்லேருந்து எல்லாம் வந்து இந்த சரஸ்வதி எரிபொருள் மையம் பெட்ரோல் பங்க்லேருந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. ஸோ அங்கே வந்து நீங்கள் இதில் தைலாபுரம் தோட்டமே இவங்களுக்கு தான் இருக்குது. அப்புறம் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இருக்கிற சொத்துலாம் அவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த தைலாபுரம் தோட்டத்தில் பெரிய அளவில் வந்து நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி திறக்கிறாங்க. அந்த பில்டிங் திறந்தவொடனே இந்த முகுந்தன் பரசுராமன் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கும் பொழுது இவருக்கு எனக்கு சொத்து கொடுக்கல, சொத்து கொடு, இவர் அடிச்ச கொள்ளதை உலகளாவிய அளவில் வச்சிருக்கிறாரு. இவரோட சொல்கிறார் இல்லையா, 2 அடுக்கு மாளிகை வச்சிருக்கிறீங்க, அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, 2 ப்ளஷ் கார் வச்சுருக்க, மகிழ்ந்து வச்சுருக்கிற, ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், 4 செல்ஃபோன் வச்சுருக்கிற, அதெல்லாம் சொல்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணி. இது எல்லாம் அன்புமணி தான் திட்டுறாரு. ஸோ அன்புமணிக்கு வந்து இவரெல்லாம் ராமதாஸ் வந்து சும்மா அப்படி சொல்கிறாரு. அவனுக்கு வந்து 30 காருக்கு மேலே இருக்குது.
அவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது, உலகளாவிய அளவில் பணம் வச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன், வம்பு வழக்கம் இருக்குது. ஸோ நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸ் நம்ம கையை விட்டு கட்சி போயிடக்கூடாது, எனக்கு வேணும், என் பேரனுக்கு கொடுக்கணும்னு அவர் பார்க்குறாரு. அது சின்ன அளவில் கூட அவர் அனுமதிக்க மாட்டார். அப்போ அதுதான் சண்டை. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் நடந்த தகராறுல உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன தெரியும் மொட்டை அடிச்சு முக்காடு போட்டு ஒரு மூலையில் ராமதாஸ் உட்கார வச்சிட்டார் அன்புமணி. இப்போ அவர் கூப்பிட்றாருல, ராமதாஸ் சொல்லுவார், குலதெய்வம், நீங்களாம் குலதெய்வம் தானே கூப்பிட்றீங்க, இப்போ குலதெய்வம் வாங்கடா வந்து கும்மி அடிச்சுட்டு போங்கடான்னு யாருமே வரலையே. யார் வந்தாங்க? 220 பேர் மொத்தம், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர். போனவங்க யாரு? 6 மாவட்ட செயலாளர், 7 மாவட்ட தலைவர் போனாங்க. மொத்தமே 13 பேர் தான். அவ்வளோதான் இருக்கிறாங்க. இவர் வச்சு என்ன பண்ண போறாரு? அது அடுத்தது இங்கே இவர் வந்து இது பண்ணாங்க, சாப்பாடெல்லாம் போட்டாங்க. இது வந்து இளைஞர் பெருவிழான்னு சொல்லிட்டு நடத்துனாங்களே, அந்த இளைஞர் பெருவிழாவாது அது இவங்க குடும்பத்துக்கான திருவிழா நடத்திக்கிட்டாங்க. இவங்களுடைய குடும்பம், அன்புமணி குடும்பம் தவிர வேற யாரு? செத்து போன 20 தியாகிகள், 25 தியாகிகள் குடும்பம் யாரையாவது கூப்பிட்டு வந்தாங்களா? இல்லை. இவங்களே ஃபுல் ஆக்கிரமிப்பு, இவங்களே பொது எல்லாத்தையும் வச்சுட்டு இது பண்ணாங்க. அப்புறம் வந்து என்ன கேட்குறாரு, அன்புமணி வந்துட்டு இருப்பாரு, நான் ஏற்கனவே மெசேஜ் சொன்னேன் அப்படின்னு. அன்புமணி வரல. சரி, அதுக்கப்புறம் என்ன, ஏங்க தொண்டர்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு யாருமே வரலையே கட்சிக்காரங்களான்னா, அவங்களாம் களைப்பாக இருப்பாங்க அப்படின்றாரு. இப்போ என்ன, இவர் வந்து விருந்து போட்டாரா, உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு உண்மையை தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறாரு ராமதாஸ். அதனால தான் வந்து ரொம்ப களைப்பாக இருப்பாங்க அப்படின்னு. யாருமா வருவாங்க ராமதாஸ்லாம் நம்பி? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து இதுல நீங்க சொல்ற மாதிரி தான், இப்ப அன்புமணி அவர்கள் ஏன் வரலன்னு சொல்லி ராமதாஸ் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கலைப்பு அந்த இப்ப இந்த ஃபங்க்ஷன் மாமல்லபுரத்துல நடந்ததாலதான் வரல, அதன் சோர்வு தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. சோர்வு இருக்குன்னு தெரிஞ்சா எதுக்கு அவர் இப்ப அந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்ல கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, அவருக்கு வேணும், ஒண்ணுமே இல்லாம போச்சு. இல்ல அங்கே சொல்றாருல்லம்மா, முதல்லயே இதுக்கு முன்னாடியே தகராறு ஆரம்பிக்கும் போது என்ன பொதுக்குழுல என்ன சொல்றாரு, நான் தான் கட்சி, நான் சொல்றதான் கேட்கணும், நான் தான் நிறுவனர், இவனுக்கு ஒன்றும் இல்லை, பிடிக்கலாம் போய்க்கினேரு சொல்றாரா, கிளம்புன்னு இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து உடனே என்ன மயக்க பிடிச்சி பேசுறாரு. என்ன பேசுறாரு, இங்க எனக்கு வந்து ஒரு அலுவலகம் இருக்குது பனையூர்ல, எல்லாரும் நீங்க அங்க வந்து என்ன தனியா பார்க்கலாம், ஆஃபீஸ் போட்டால் அட்ரஸ் சொல்லிட்டு போறாரு. ஸோ இது வந்து ஒரு நாள்லயே ரெடி ஆகாது இல்லை. எப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் பொதுக்குழுவில் முறைப்படி மே மாதம் 28ஆம் தேதி 2022 நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு அடிச்சாட்டியம் பண்ணுறது அன்புமணி. இவர் என்ன சொல்றாரு, நான் தான் கட்சி, நான் தான் ஒரு ஊருக்கு போய் எல்லாம் பண்ணி வந்தேன், அது பண்ணேன், இதை பண்ணேன், நான் சொல்றது தான் இங்கே, நீ கிடையாது, நீ வந்து செயல்படாத ஒரு ஆளுக்கு செயல் தலைவர் கொடுக்குறாரு. எப்படியாப்பட்ட ஆள் பாருங்க. அட்டண்டன்ஸ் இந்தியாவிலேயே அன்புமணி தானே. அவள் அட்டண்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுக்கும் போறதில்லை, எந்த வேலையும் செய்யறதில்லை, எழுந்துக்கிறதே பகலில் 12 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து செயல் தலைவர்னு கொடுத்து அவரை வந்து பண்றாரு. ஸோ இந்த பிரச்சனைக்கு சொத்தை பிரித்து கொடுக்கலாம், கட்சி எப்படி பிரித்து கொடுக்குறது, அதுதான் ப்ராப்ளம். அது வந்து இவர் பேரை சொல்லாமல், இவர் இல்லாமல் அவரே நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணமாக இருக்குது வந்து அந்த சௌமியா. அவங்க சௌமியா வந்த உடனே அது வந்து அவரே சொல்லுவார், ராட்சசி பத்ரகாளி இங்கே வந்ததுன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ ராமதாஸ் வந்து அவர் வீட்டில் ஒரு லுங்கி கட்டிக்கின்னு பனியன் போட்டுன்னு உட்காந்துருப்பார். இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்து பேசும்போது எந்த இதுக்கும் பேச மாட்டார். உங்களுக்கு பிறந்த நாள் தாத்தா, நீங்கள் வாங்க கேக் வெட்டுங்க, நீங்களே வெட்டிட்டு போங்க, நாங்கள் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம், சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க, எந்த இதுக்கும் வரமாட்டார், பேச மாட்டார். அந்த அளவுக்கு அந்த அன்புமணி குடும்பத்திலே அன்புமணியினுடைய மனைவி பேரிலும் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வந்து அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்கிறது அவர் கேட்கறதில்ல, அவர் சொல்கிறது இவர் கேட்கறதில்ல. இப்போ கூட்டணின்னு பேசுகிறாங்க, நாங்கள்லாம் சொன்னால் அப்படியே நடக்கும் அது இதுன்னு. 11 மணி வரலாம் அதிமுக கூட பேசுகிறீங்க, கரெக்டுங்களா? சென்னையில் எல்லா வேலையும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கின்னு அவனையும் நடு ரோட்டில் விட்டுட்டு 5 மணி நேரம் கேப்பில் 4 மணிக்கு எங்கள் தைலாவர தோட்டத்தில் கூட்டணி போகிறீங்க. யாரோட கூட்டணி? பிஜேபியோட கூட்டணி. பிஜேபி என்ன சொல்கிறாங்க, அவர் எல்லாரும் கேட்குறாங்க, நிருபர்லாம், என்னங்க பிஜேபிக்கு என்ன, இன்றைக்கி தான் எல்லாருக்கும் மார்க் போடுவீங்களே, பிஜேபிக்கு என்ன மார்க் போடுங்க, என் தம்பி ஏதாவது 0க்கு கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுங்கள், நான் போடுறேன்றாரு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, சரிங்க பிஜேபி வந்து அவராக சொல்கிறது, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் பாட்டாளி கட்சியிலேருந்து போங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் நீங்கள் போகக்கூடாத ஒரே கட்சி பிஜேபி. ஏன் பிஜேபிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவரே சொல்கிறார், அது ஒன்வே டிராஃபிக்கு, போனால் வரமாட்டாங்க. இதுவரையில 23, உங்களுக்கு தகவலுக்காக சொன்னால் 23 எக்ஸ் எம்எல்ஏ வந்து அங்கே போயிருக்காங்க. ஒரு 5 வேலை ஏற்பட்ட இவங்கெல்லாம் எம்பியும் போயிட்டு
காணாமல் போயிட்டாங்க, ஒன்றும் இல்லை, அந்த எதுவும் வளரல, வர்றதுக்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பிஜேபி கூட போகக்கூடாதுன்னதுக்கு இவ்வளோ நாள் இப்படி பேசியிருந்தாரு. கையெழுத்து போட்டோன்னு என்ன சொன்னாருங்க, பிஜேபியோட கூட்டணி போயிட்டீங்களேன்னா, தேசிய நலன் கருதி கூட்டணி, தேசிய நலன் கருதிய கூட்டணி, அன்புமணி நலன் கருதி கூட்டணி, மகனுக்கான கூட்டணி, அவர் பேரில் இருக்கிற அந்த வழக்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அன்புமணி வந்து அமித்ஷாவினுடைய அடிமையாக தான் இருந்தான். பிஜேபியினுடைய அடிமை வந்து அன்புமணி, வேற வழி இல்லை. இப்போ திகாருக்கு தான் போகணும் அடுத்தது. இப்போ எல்லா கேஸும் இருக்குது. கேஸை வந்து அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா, அது எங்கே வர முதல்ல இடிக்கு வந்துடும். ஏடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து சொல்லிட்டேன், யாரை, அன்புமணி பிடிச்சி திகார் ஜெயிலில் தான் போடுவாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய வழக்குகள்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு அவர் பார்க்குறாரு. இவர் என்னென்னா கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுது, கழுதை தெரிஞ்சு கட்டருமான மாதிரி கட்சி போயிடுது. முன்னாடி இருந்தது அவரே சொல்கிறார்ல, நாங்கள் முதல்ல வந்து அவர் வந்து ஒரே ஒரு இதுதான் நம்ம ஜெயிச்சாங்க. அதாவது நாங்கள்லாம் இந்த 1988 இந்த இளைஞர் பெருவிழா நான் தான் நடத்தினேன். அந்த ராமதாஸ் வந்து போனார், தேர்தலை புறக்கணித்தோம். அப்போ புறக்கணிக்கும் போது எப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேருந்து அவங்க வந்து கலந்துக்கணுங்களாம் அந்தந்த கிராமத்தில் இருக்கிற பண்பாடு குணாதிசயங்களாக இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், இது மாதிரிலாம் வந்து விளையாடிட்டு அங்கே வந்து சிறப்பாக கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து பீச்சிலே நடந்தது. அந்த பீச்சில் வந்துன்னா 20 லட்சம் பேர் அந்த காலத்தில் 1988 நான் பொதுச் செயலாளராக இருக்கும்போது. அப்போலாம் வேறு எதுவுமே கிடையாது, கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்ல நடந்தது நான் தான் நடத்தினேன், நீ வந்து போனால்தான். அதில் தான் நான் சத்திய பிரகடனம்லாம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி தேர்தலை புறக்கணித்தோம். ஸோ அப்படிப்பட்ட இது வேற. இப்போ 5-3 அடுக்காக இருக்குது. அரியா பொண்ணும் கறி சமைப்பான் இல்லைங்களா. இப்போ அவங்க பேரம் பேத்திங்கெல்லாம் வராங்க, எல்லாருக்கும் ஈவெண்ட் மேனேஜர், 4 டப்பாங்குத்து பாட்டு, 2 இந்த ஷோ, அது இதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து வேற போராட்டத்துக்கெல்லாம் கூப்பிட வேண்டியதானே குடும்பத்தை, அதுக்கெல்லாம் கூப்பிடலை, எதுக்கும் செய்யலை. இப்போ அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கணும், நம்ம அப்பாவை இங்கே தான் மூளையில் உட்கார வச்சிடணும், இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இவங்க தொடர்ந்து நிறைய தவறுகள் மேலே தவறுகளை செய்கிறாங்க. இப்போ ராமதாஸ் எத்தனையோ சத்தியம் பண்ணார், எதையும் கடைப்பிடிக்கல. கடைசியாக ஒரே ஒரு சத்தியம் இருந்தது. அந்த சத்தியம் என்ன, நான் கட்சிக்கோ சங்கத்துக்கோ எந்த காலத்திலையும் தலைவராக வரமாட்டேன்னாரு. இப்போ அதுவும் வந்துட்டார். அப்புறம் அங்கே என்ன இருக்குது, அவர் சொல்கிறார், நான் சொன்னால் அப்படியே கிடுகிடுன்னு போராட்டம் நடத்துவேன், அதை நடத்துவேன், இதை நடத்துவேன்னு. அது நடத்துறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதில் இருந்த முன்னணி தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வச்சுட்டு வெறும் காலி பெருங்காய டப்பா, அதை வச்சு உருட்டிக்கிட்டு இதோ வரேன் அதோ வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர்கிட்ட யாரும் இல்லை, அவர் கூடவும் யாரும் இல்லை. அப்புறம் எங்க நடக்க போகுது? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கட்சிக்குள்ள இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்கு. முகுந்தனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு, தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு அன்புமணி நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தா கட்சி உடைஞ்சிரும், கட்சிக்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தெரியாதா? நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் இருக்கும்பொழுது வரும்போது முதல் தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ வந்து 10% ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பானை சின்னம், பாமகவுக்கு சின்னம் வந்து பானை. அப்புறம் பானையை விட்டுட்டு அதுக்கப்புறம் யானைக்கு வந்தாங்க. அப்போ தான் வந்து தனித்து நிற்கும் போது 4 இடத்துல ஜெயிச்சாங்க. பானை போய் யானை வந்தது, டும் டும். அடுத்தது யானையிலேருந்து மாம்பழம் வந்தது. மாம்பழத்துலேருந்து இப்போ என்ன கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி அதுக்கு அங்கீகாரமே போச்சு. இப்போ சின்னமே இல்லை, சின்னமே இல்லாத கட்சிக்கு இந்த குதிக்கிறாங்க. சின்னமும் இல்லை, அங்கீகாரமும் போயிடுது. தேர்தல் கமிஷனில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கார் ராமதாஸ், நானும் என் எந்த காலத்தையும் என் வாரிசுலாம் வராதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அன்புமணியை போட்டது எப்படி, நியாயம் இல்லையே. சரித்திரம் அவர்களை சவுக்கால் அடிக்காதா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அவங்க அதாவது சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. ராமதாஸ் அன்புமணி பேச்சு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னுவாங்க. இவங்க வந்து அப்போவே போச்சு, பேசி முடிஞ்ச உடனே அதுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவங்களோட நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் ஒரு சும்மா ஆள் தான். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராமதாஸ் தான் அவரை கோயா பால்ஸா அவரை தூக்கி வச்சு பேசுவார். இவரை மாதிரி ஒரு தலைவர் இங்கே உண்டா, யாரும் இவரை மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது, உலக நாடுகளுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய இவர்கிட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா, அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஒன்றும் இல்லாத ஆள் தான். ஒன்றும் இல்லாதனா முட்டாள், அடி முட்டாள்,
தாண்டவராயன் தான், தடி தாண்டவராயன். ஏதாவது ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போக முடியுமா? உனக்கு தெரியுமா? ஏதாவது எழுத்தாற்றல், பேச்சாற்றல், எந்த ஆற்றலும் இல்லை. இல்லை ஒரு நிருபர் கேள்வி கொண்டா கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியும் உனக்கு இல்லை. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் தலைவராக வர்றது போகிறது? ஸோ இவரனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய தயவில் ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி. இப்போ தனித்து இயங்கும்போது இத்தனை நாள் ஆச்சு இல்லைங்களா? ராமதாஸ் வந்து தலைவரான பிறகு என்ன நடந்தது? ஒரே ஒரு ஆளையாவது இவர் நியமனம் பண்ணாரா? ஒரு ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து யார் நியமனம் பண்ணால் தலைவர் தான் நியமனம் பண்ணணும். என்னைக்கு வந்து மார்ச் அவர் சொன்னார்ல, மே மாதம் 28 2022 நான் தலைவராகிட்டேன், தலைவர் நான் தான் தலைவர் அப்படின்னா, நீ என்னைக்காவது யாரையாவது ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்கியா, நீக்கி இருக்கிறியா, இல்லை சேர்த்து இருக்கிறியா? வேற எதுவுமே பண்ணலை. ராமதாஸ் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு வந்து நான் தான் தலைவர், நான் தான் வந்தாகணும் போது அது வேலைக்கு ஆகாது. பொதுக்குழுவாது அது ராமதாஸ் இருக்கும்போது நான் தான் தலைவர், நான் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. ஒன்று தான் செயல்படாத ஆளுக்கு செயல் தலைவர்னு கொடுத்துட்டாரு. இப்போ செயல் தலைவராக இருந்துட்டு நீ போக வேண்டியதானே தவிர, ராமதாஸ் கிட்ட வந்து ஒன்றும் வால் ஆட்ட முடியாது. அவர் வந்து வேற மாதிரி வேலை பண்ணுவார். அவர் யாராக இருந்தாலும். இப்போ இந்த அன்புமணி இந்த பாடுபடுத்துகிற ஆளு ஏற்கனவே ஜிகே மணி என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த காடு வெட்டி குருலாம் என்ன பண்ணுவார்? இவர் என்ன சொல்றாரோ, என்ன வாந்தி எடுக்கிறாரோ அதை முழுங்கிட்டு அப்படியே வாந்தி எடுக்கணும். மாற்றிலாம் பேச முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய கெட்ட பேரோட வந்து அவங்க இது பண்ணாங்க. இப்போ இவர் சொல்லும் பொழுது என்னாச்சுன்னா, எதையும் ஒத்துக்க மாட்டாரு. அன்புமணி சொன்னதை அவர் எதுவும் கேட்க மாட்டார். இவர் சொல்றது அன்புமணி கேட்க மாட்டார். அதுக்கு வந்து சூத்திரதாரி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சௌமியா வந்து கட்சி கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இளைஞர் மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, மகளிர் மாநாடு. நான் இருக்கும்போது அதுதான் முதல்ல மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடத்தணும். ஸோ அதே மாதிரி இப்போ மகளிர் மாநாடு வந்து அவங்க தலைமையில் நடத்துவாங்க. அதற்கான வேலைகளை செய்வாங்க. இப்போ அவர் கூட்டினதில் வந்து 220 பேர் வரணும். வந்ததே 13 பேர். 13 பேர் வந்ததுலேயே வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அது அன்புமணி வராருன்னு கேட்டால் ஒரு தகவல் ஒரு தலைவர் சொல்லணும்ல. இல்லை வருவார், வராமல் போவார், வந்துக்கினே இருப்பார், இப்படியா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவங்களுக்கு 2 பேருக்கிட்டுமே பனிப்போர் நடக்கிறது மட்டும் இல்லை, கட்சி ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி எத்தனை எம்எல்ஏ இருந்தால் 19 எம்எல்ஏவெல்லாம் உச்சபட்சமாக இருந்தாங்க, 7 எம்பிங்க இருந்தாங்க ஒரே நேரத்தில். இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கட்சி அங்கீகாரத்தையே இல்லை. ஸோ இவர் வந்து என்ன சொன்னார், ராமதாஸ் எவ்வளோ தப்புகள் பண்ணுறாரு, எவ்வளோ போனாலும் இவங்க என்னென்னா எப்போல்லாம் தோல்வி காண்றாங்களோ அப்போ வந்து சங்கத்தை தூக்குவாங்க. சங்கத்தை கேடயமாக வச்சுக்கிட்டு நான் ஜாதிக்காக உடைக்கிறேன், நீ ஜாதிக்காக நீ என்ன ஜாதிக்காக உடைச்சிங்க? ஏதாவது ஒன்று விரல விடுங்க. நான் வந்து போராடி இதை வாங்கி கொடுத்தேன். இப்போ எல்லாம் சொல்ல இத்தனை போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தேன், அது கொடுத்தேன்னு. நீ ஏதாவது வாங்கி கொடுத்தேன்னு ஒன்று சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்துல ரிசர்வேஷன் நான் தான் பாடுபட்டேன். அவங்க அதுதான் எப்பவுமே கிளைம் பண்ணுவாங்க. இடஒதுக்கீடுக்கு வந்து பெரிய அளவுல ராமதாஸ் அவர்கள் அவனுக்கு என்ன கிடக்குது? அது செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் முரளின்னு சொல்லிட்டு ஐஐடியில் அவர் தான் ப்ரொஃபஸர், இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா. அவர் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபைட் பண்ணி இது பண்ணி அவங்களெல்லாம் எல்லாம் அப்போ பிஎம்லாம் சந்தித்து இதுக்கான பெரிய முன்னெடுப்பு எடுத்து அவருடைய மூலமாக கிடைச்சது தான் அந்த இடஒதுக்கீடு. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் செஞ்சால் அதில் போய் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே பாமகல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ தேர்தலும் நெருங்கிடுச்சு. இப்போ கூட்டணி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா விஜயோட இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. விஜயை பத்தி ஏற்கனவே அவரோட திரைப்படங்கள்லாம் வெளியாகிற சமயத்திலேயே வந்து மிக மோசமா வந்து அன்புமணி அவர்கள்லாம் விமர்சிச்சிருக்காரு. அவரோட சிகரெட் பிடிக்கிற சீனா இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து விமர்சிச்சிருக்காரு. இப்ப அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தா திமுகவோட இருக்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? சரி, இவங்க எந்த கூட்டணியும் போக முடியாது. எல்லாரும் கதவை சாத்திட்டாங்க. இந்த ராமதாஸ் வானா இவங்க வந்து ரொம்ப சரியில்லாத ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர்கிட்ட மக்களும் கிடையாது. ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டினோன்னா அதெல்லாம் சரி வராது. ஸோ இதை தெளிவாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு வந்து நம்மளோட விவரங்கள் அதிகமாக தெரியும். ஸோ எதிர்கட்சியில் ஏற்கனவே எடப்பாடி எப்படிலாம் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் இவங்களை வந்து சேர்க்கறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகிறதுன்னு சொல்கிறீங்க. விஜயோட கூட்டணிக்கு போகும்போது என்ன, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து முதல்ல மாநாடு போடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? விஜய் ஒரு பொருட்டாவே இல்லை. சினிமாக்காரன் எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ திட்டினீங்க. இதுக்கு முன்னாடியே திட்டின வரலாறு இருக்குது. ரஜினிகாந்தை எப்படி திட்டினீங்க? பெருசாலி திட்டினாங்கல்ல, பாபா படத்தப்போ மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் தகராறு. இவங்க வந்து துண்டு பீடி. இப்போ இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நிறைய சொல்ல முடியாது. சாக்கடை பண்ணி இதெல்லாம் பேசி அவர் வந்து திட்டி எல்லாம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நான் அப்போவே சொன்னேன், இப்போவும் சொன்னேன்,
இப்போ இவங்கெல்லாம் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா அந்த ரஜினிகாந்தை போய் கூப்பிடுவோம். அவனும் மானங்கெட்டு வந்து கல்யாண பத்திரிகையும் வந்து போவான்னு அதுதான் இப்போ நடக்குது. ஸோ இது வந்து என்னன்னா அந்த மாதிரி இந்த இவருக்கு என்ன பண்ணீங்க, ஒரு படி மேலே போய் இவன் யார் யார் இந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்கல்ல, மாவட்ட தலைவர் செயலாளர் ஏற்கனவே இருந்தாங்கல்ல, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் இவங்க தானே சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கட்சிக்கு ஏன் போக போகிறாங்க இவங்க? இவங்களுக்கு வந்து சினிமா சரி வராது. சினிமா சரி வர்றதில்ல. அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. இவர் என்ன இருக்கிறத விட அதிகமாக தான் கேட்பாங்க. நான் தான் முதல்வர்ன்னுவாங்க. இவர் முதல்வர் கொடுக்கறதுக்கு யார்? இப்போ தான் எல்லாம் சொல்கிறாரு, நாங்கள் வந்து 60 இடத்துல போட்டிடுவோம், 50 ஜெயிப்போம், படுத்துக்குனே ஜெயிப்போம், 40 படுத்துக்குனே ஜெயிப்போம். எதாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவானா, அந்த வித்தை என்கிட்ட தாங்குது. எத்தனையோ வித்தையை பார்த்தாச்சு. இந்த லாஸ்ட் டைமில் வந்து இதில் ஊராட்சி மன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறதுக்கு போட்டியே இடலை. அப்போ என்ன சொன்னார், 4 ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது, அந்தமான்லேருந்து ஒரு 5 பேரை கூட்டு வந்து நிற்க வச்சிருப்பேனே அப்படின்னு. அந்த மாதிரி தான் கட்சி இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லை. கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி கட்சி தேட வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்னா இவங்க பண்ண சண்டை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை என்பது விழிப்புணர்வு இளைஞர்கிட்ட போயிடுது, இந்த சமுதாயத்துக்கு போயிடுது. அதனால தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ராமதாஸும் அன்புமணியும் தனித்து நிருபர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வன்னியர் கிராமத்துக்கு போய் திரும்பிட முடியுமா? இவங்களை கட்டி போட்டுற மாட்டாங்க. நீ ஏன்னா இதெல்லாம் நாங்க கொடுத்தோம், இதெல்லாம் நீ செய்ய அந்த அளவுக்கு அவங்க மேல வந்து வன்னியர் மக்களுக்கு வந்து வெறுப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? வெறுப்புன்னு உச்சத்துல இருக்கிறாங்க, கடும் கோபத்துல இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணும் தெரியாம மாதிரி மேடையில பேசிக்கிட்டு பத்திரிகைகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கூட்டம்லாம் என்னங்க, அப்ப 20 லட்சம் பேர் வந்தாங்க, இப்போ ஒரு 1.5 லட்சம் பேர், 50,000 பேர். ஆனா அது பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா, பயங்கர ஒரு ஹிட் அடிச்ச ஒரு இல்லம்மா. நீங்க வந்து ஒரு இடத்துல உட்கார, உங்களுக்கு வந்து நீங்க மாநாடு அதெல்லாம் பார்க்கல. ஒரு லைட்டை போட்டு பண்ணா தலையை எண்ணீங்களா, இல்ல லைட்டை எண்ணீங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம், யார் வேணாலும் வருவாங்க. இப்ப எந்த கட்சி கூட்டினாலும் சர்வ கட்சிக்கு போறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வர்றவங்கள கூட்டு வந்து தானே பண்ணீங்க. பண்ணிட்டு போனவங்க ஏன் திரும்பி வர போறாங்க? இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண சொல்லுங்க, வருவாங்களா பார்ப்போம். காசு கொடுத்தா கூட வரமாட்டான். இந்த வேலை, இந்த பழப்புக்கு, இந்த ஈன பழப்புக்கு நமக்கு மாறவே வாடான்னு வேற சமுதாயத்தை சார்ந்த மற்றவங்களும் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் வந்து முதல்ல சங்கம் அமைக்கும் போது என்ன பண்ணோம், கிராமங்களில் இருக்கும்போது நம்மளோட நாம் நிறைய இருக்கிறோம், விவசாயிகளாக இருக்கிறோம், நமக்கு கூட இருக்கிறவங்க யார், நம்மளுடைய ஒத்தாசையாக இருக்கிற சமுதாயம் எது, நமக்கு வந்து சவர தொழிலாளிலேருந்து சலவை தொழிலாளிலேருந்து இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து விவசாய நிலங்களுக்கு அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த ஏறு உழுவுறதுக்கான இது அந்த மாதிரி உள்ளது, மண்வெட்டி, களை கொத்துறதுக்கு இதெல்லாம் யார் செஞ்சு கொடுப்பாங்க? கருமான், அவங்க விஸ்வகர்மா, இந்த மாதிரி இருந்தாங்களா நகை செய்கிறவங்க. அதனால் கிராமத்தில் இருந்தவங்களாம் எங்களுக்கு வந்து ஒத்தாசை பண்ணி, நீங்கள் தனியாக போய் கேட்க முடியாது, எங்களோட வாங்க, நாங்கள் உங்களுக்கு வாங்கித்தரோன்னு தான் நாங்கள் வந்து எல்லாரும் போட்டு சிரமப்பட்டு அவங்களும் நம்ம கூட வந்து போராடி இதெல்லாம் வாங்குகிறோம். இதில் வாங்கினதுல வந்து நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகும்போது எல்லா ஜாதிக்காரன் தான் வந்தாங்க. இன்னொரு விஷயம், துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவங்க 2 சகோதரர்கள் வந்து சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒருத்தர் வந்து பத்திரக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து பத்தர். இன்னொருத்தர் வந்து இங்கே அச்சிரப்பாக்கம் பக்கத்தில் ஒருத்தர், அவர் வந்து யாதவா கம்யூனிட்டி. துப்பாக்கி சூட்டில் செத்து போனவங்களேங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா? எந்த காலத்தை சிந்திச்சிங்களா? இல்லையே. எல்லாம் எனக்கு தான், என்னால் தான் வந்தது. இப்போ நாங்கள் வந்து எனக்கு பிடிக்கல, இப்போ கட்சி ஆரம்பித்தோடனே காழ்ப்புணர்ச்சி வேறு மாதிரி போனவுடனே சமுதாயம் காப்போன்னு வந்து நான் இந்த அளவுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன். இதை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக தானே நான் சொல்கிறேன். நீ என் கூட வான்னு சொல்லலை. இப்போ ராமதாஸ் பின்னாடி இவ்வளோ கூட்டங்குது, அவளை நாங்கள் வந்து கூட்டம் கூட்டல. இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இவ்வளோ வேலைகளை நான் செய்திருக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றிம்மா.